கைஸ், நான் மதியம் பிள்ளைங்களுக்கு என்ன காய்ச்சல ஆயில் அது இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோக்குள்ள நான் இந்த நம்ம வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே எவ்வளோக்குள்ள கரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த அரிப்பு நான் ஆயிலுக்குன்னே தான் வச்சுருக்கேன், அதனால தான் அது அப்படி இருக்குது. சரிங்களா, இப்படி ஒரு சொந்தரோ கப்பில் இதுவும் ஆயிலுக்குன்னு தான் வச்சுருக்கேன். காய்ச்சி இப்படி ஊற்றி மாற்றிக்கிடுவேன். பார்த்தீங்களா எவ்வளோ டார்க்காக இருக்குதுன்னு. அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கிட்டு ஆயில் பாட்டிலில் மாத்திரேன். எவ்வளோக்குள்ள டார்க்காக கரிஞ்சிட்டு பாருங்க. நெல்லிக்காய் இது வந்து நெல்லிக்காய் இந்த இது நெல்லிக்காய், இது வெங்காயம். பாருங்கள் கேஸ், இதில் அந்த வெந்தயம் கரிஞ்சீரகம்லாம் அப்படியே கிடக்குதுல்ல. நான் தூர போடுறதா இல்லை, அதை அப்படியே அந்த நம்ம ஏற்கனவே ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கூடயே நான் உள்ளே போட போப்பேன். எப்படி நாலு எசன்ஸ் இறங்க தானே போகுது, நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அப்படியே அடியில் கடந்தாலும் அது பாட்டுக்கு இருக்கும். பாருங்கள் கேஸ், அந்த கீழே அந்த இது கரிஞ்சீரகம் வெந்தயம்லாம் அடியில் கிடக்குதா. நான் ஃபில்ட்ரு பண்ணது இந்த வெங்காயம் கருவேப்பிலை நெல்லிக்காய் மட்டும் இதில் இருக்கும், மற்றதெல்லாம் அதில் தான் இருக்குது. இந்த ஆயில் கரெக்டாக நான் 3/4 லிட்டர் எடுத்தேன், அதே மாதிரி இருக்குது. சரிங்களா, இது எனக்கு கிட்டத்தட்ட எப்படி ஒரு 6 மந்த்துக்கு ஓடும். இதை நான் சும்மா விடலை, இதை நல்லா நம்ம கைக்கு இருக்கிற மாதிரி சும்மா அப்படி நொறுக்கி இப்போ என் பையனுக்கு தேய்க்க பாருங்கள். அது சீப்பு வச்சு இழுத்தா அந்த இது கீழே விழுந்துடும், அவ்வளோதான். அது நல்லா இருக்கும், முடி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை மீதியே நாளைக்கு என் பிள்ளைங்க என் பொண்ணுக்கு 2 ஸ்கூல் போகும்போது அவங்களுக்கு தேய்ச்சி விட்ருவேன். ஓகே, தேங்க்யூ.